அந்த மக்களை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு அடிமை வாழ்க்கை தான். வணக்கம் எவரிபாடி. இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். எங்களுக்கு நடக்கிற கொடுமையை என்னால பார்த்து கொண்டிருக்க முடியாது. We are not victims. We are survivors and fighters. தமிழா வீரன் தமிழா, வெளிநாட்டுல கொஞ்சம் பேர், இந்தியாவில கொஞ்சம் பேர் எங்கட பிரச்சனைய, ஈழத்தமிழற்ற பிரச்சனைய தங்கண்ட சுயநலத்துக்காக பாவிக்கணும். இத இண்டையோட நிப்பாட்ட வேணும். விளங்குதோ? முதல்ல வெளிநாட்டில் இருக்கிற ஈழத்தமிழர், இந்தியாவில இருக்கிற தமிழர்களை தொப்புள் கொடி உறவுகள், அண்ணன் தம்பி, ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி என்று சொல்றத முதல் நிப்பாட்டு. இந்தியாவில தமிழ்நாட்டுல அவங்கட நாட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதுக்கு நீங்க குரல் கொடுத்தீங்களோ? அப்ப என்ன தொப்புள் கொடி உறவு, அண்ணன் தம்பி, அது இது என்று கதைக்கிறீங்க. வாயில வார கண்டதையும் சும்மா கதைக்க கூடாது. ரெண்டாவது ஒரு விஷயம், அரசியல் விளங்காம அரசியலுக்கு போவாங்க. இது எல்லாம் சும்மா அந்த படங்காட்டுற விஷயம் இல்ல, பல உயிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்பா எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்டர்னல் பொலிட்டிக்ஸ், நோட்ட இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸ். ஒத்துக்கொள்ற, நானும் சில நேரத்துல தப்புக்கள் செய்திருக்கலாம். இப்ப இந்தியாவில தமிழ்நாட்டில் நடந்த ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட், மாணவர் போராட்டத்துக்கு நாங்களும் சப்போர்ட் பண்றோம் என்று சொல்லி வீடியோ செய்து விட்ட. நாங்க யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது, அவங்க போராட்டம் செய்யறத எங்களை சப்போர்ட் பண்றதுக்கு நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது என்ன? இது பொலிட்டிக்கலி ராங். நன்றியை சொல்லி இருக்கலாம். சரி, அதை விடுவோம். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செய்தாச்சு. ஆனா இத கிளப்பி விட்டு தங்கட தலைமைக்கு கீழே செய்ய சொன்னவங்களை முதல்ல போட, அவங்கள வெட்டி அறியணும். வந்து இன்றைக்கு இந்த நாட்டில் வந்து நாங்கள் 23 வருஷம் சாதிச்சது அகதி என்ற இதுதான். மூன்றாவது, இந்தியாவில் வாழும் தமிழர்களே, கொதிக்கும் ரத்தத்துடன் பாயும் இளைஞர்களே, நீங்கள் இனிமேல் எங்களுடைய பிரச்சனையை சாட்டி போராட்டம் செய்யாதீங்க. உங்களோட சுயநலத்துக்காக எங்களை யூஸ் பண்ணாதீங்கப்பா. ஏனென்றா உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது, கத்துறத தவிர. இவ்வளவு காலமும் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். உங்களோட கட்சியில ஏதாவது மாற்றம் செய்ய வேணும் என்றால், அல்லது தமிழ்நாட்டு அரசியல்ல, இந்திய அரசியல் ஏதாவது மாற்றம் செய்ய வேணும் என்றால், உடனே நீங்கள் எடுக்கிற பிரச்சனை எங்கட பிரச்சனை, ஈழத்தமிழற்ற பிரச்சனை. என்னது சாச்சு? நீங்கள் செத்தவன் செத்து கொண்டுதான் இருக்கிறான், சாகடிச்சு கொண்டுதான் இருந்த நீங்கள். அப்புறம் என்னது சாகடிச்சு நீங்கள் எங்களை எடுத்து போடுவீங்க, ஒன்றும் செய்கிறேன். சும்மா மேடையில உலகர் என்ற தமிழர்களே, ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம், உடலை கொடுப்போம், நுரையீரலை கொடுப்போம், கக்கூச கொடுப்போம் என்று கத்தினதை தவிர, நீங்கள் ஒரு படையை திரட்டி கொண்டு அடிச்சு ஈழத்தமிழன் பிரச்சனை புறாண்டு ஒரு தமிழை தந்திருக்காங்க. 40 வருஷமா எங்களை எல்லாரையும் கொண்டது காணும். இப்ப பொத்தி கொண்டு மூடிக்கொண்டு போய் படங்கும். அதெல்லாம் விடுவோம். உங்கள நாட்டிலேயே உங்களுக்கு வருஷக்கணக்க எவ்வளவு பிரச்சனை நடக்குது. அதுக்கு முதல்ல ஒரு முடிவை காணுங்கோ, அதுக்கு ஒரு தீர்வை காண்றதுக்கு போராட்டத்தை செய்யுங்க. அது உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு போட்டு, முடிஞ்சா எங்களுக்கு தமிழத்தை வாங்கி தரவும் முயற்சி செய்து போராடுவோம். நீங்கள் எல்லாரும் உங்களோட உணர்ச்சிகளை காட்டுறதுல கெட்டிக்காரர் என்று எங்களுக்கு தெரியும். 1955 இருந்து சினிமா பார்த்து கொண்டு வா. உங்களை எல்லாருக்கும் தீ குடிக்கிற மாதிரி. முதல்ல உணர்ச்சி வசப்படுறத விட்டுட்டு அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம், உங்களோட நாட்டுல எங்களுடைய மக்கள் 30 வருஷத்துக்கு மேல அகதிகளா இருக்கிறாங்க. என்ன செய்த நீங்கள்? அடிமையெல்லாம் வச்சிருக்கிறீங்க. நீங்க சொல்றீங்க இலங்கையில் உள்ள முட்வேலி கம்பிகளை உடைக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு நீங்களே எங்களை அடைச்சு வச்சிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டுல. இது எந்த வகையில நியாயம்?
நீங்கள் எங்கிட்ட தமிழருக்கு ரேஷன் கார்டு கொடுத்திருக்கிறீர்களா, வீடு கட்டி வாழ கொடுத்திருக்கிறீர்களா, சுதந்திரமாக பள்ளிக்கூடம் போறதுக்குரிய அனுமதி கொடுத்திருக்கிறீர்களா, அதே நாட்டில் ஒரு வங்கி கணக்கை துறந்து அவன் சுதந்திரமா தமிழன் 2 தமிழனோட சேர்ந்திருக்கிறதுக்கு நீங்கள் என்ன வசதி பண்ணி கொடுத்திருக்கிறீங்க? அதை விட்டுட்டு இந்த வெளிநாட்டுல இருக்கிற நாயல் எல்லாம் அண்ணன், தம்பி, தொப்புள் கொடி, ஆட்டுக்குட்டி, மாட்டுக்குட்டி, என்னடா யோசி. முதல் உங்களோட நாட்டுல இந்திய தமிழர்களா இருக்கிற நீங்கள் உண்மையிலேயே இலங்கை தமிழர்கள், அதாவது தமிழீழ தமிழர்கள் தமிழீழம் வேணும்னு சொன்னா நாளைக்கே கேம்ப் எல்லாம் திறந்து விடு. இருக்கிறவன் எல்லாருக்கும் சம அந்தஸ்து குழு, இருக்கிறவன மனுஷனா நடத்தப்பா. அடிமையா வச்சிருக்காங்க. அடிமை உடைக்கப்பட்ட காலத்துல ஈழத்தமிழர்களை உங்களோட தமிழ்நாட்டிலேயே அடிமைகளா வச்சு நடத்துறீங்க. எந்த வகையில நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்றீங்க? நீங்க கத்தியோ தீக்குளிச்சோ உங்களுக்கு நீங்கள் பிரச்சனையில வளர்த்து பெரியாளாக்கியோ எங்களுக்கு தமிழன் தர போறது இல்லை. பொலிட்டிக்கலி we need to win தமிழ் ஈழம். சோ இப்ப என்ன மாதிரி உணர்ச்சி வசப்படுற இளைஞர்கள் மனிதர்கள் எல்லாம் அவுட்டையா நீங்க எல்லாம் செய்ய வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஈழத்தமிழ் அகதிகளுக்கும் வீடு வாசல், கல்வி, பணம், பதவி, படிப்பு, ஓட்டுரிமை, தமிழர்களாகிய நாம் எல்லோருமே சேர்ந்து வாழுவோம் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுங்க. அதை நீங்க செய்தா தமிழீழம் பிறந்தது சரி. நன்றி, வணக்கம். Tattoo the rapper. If you don't do, you thinking தண்ணி அடிச்சு போட்டு கத்துட்டு எல்லாம் நினைக்க கூடாது கண்ணா. நான் அரசியல்வாதி இல்ல, ஆனா ஆக்கிறாங்க. தமிழா வீரன் தமிழா, படைப்போம் புறப்படுடா.